ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என்று பலர் முயன்றதாகவும் 1989 தாங்கள் முயன்றோம் என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் தெரிவிக்கையில், மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி போன்றவையும் உருவாகின என்றும் கூறியிருக்கிறார். திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என பலர் முயன்றோம், 1989 தாங்களும் முயன்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒன்று வேணும்னு பல பேர் முயற்சி எடுத்தோம். இப்போ நாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 பல கட்சிகளை கூட்டி இது பண்ணோம், மக்கள் நல கூட்டணி உருவானோம், விஜயகாந்த் வந்தார், நாம் தமிழர், இதெல்லாம் படிப்படியாக உருவானது தான். அதாவது இன்னைக்கு விஜயுடைய வெற்றி வந்திருக்குன்னா இந்த நீண்ட காலமாக உருவாகி வரக்கூடிய அந்த எதிர்ப்பு அறையை அவர் அறுவடை பண்ணுற இடத்துக்கு அவர் வந்தார். அவருக்கு இருக்கிற பரபல்யம் மற்றதெல்லாம் அதுக்கு பயன்பட்டுதுங்கிறதா. ஆனால் இந்த எதிர்ப்புங்கிறது நீண்ட காலமாக உருவானதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி. அது ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சு. இந்த கடந்த கால ஆட்சி திமுக அதிமுக அதனோட ரெண்டு பேரும் ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். புதிய தலைமுறைக்கு சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். நீண்ட காலமாக உருவாகி வரும் எதிர்ப்பு அலையை அறுவடை செய்யும் இடத்திற்கு விஜய் வந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல சொத்து வரி மற்றும் மின் கட்டண உயர்வையும் தாங்கள் சுட்டிக்காட்டியதாக சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியும் கவனம் செலுத்தாத திமுக அரசு என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிரச்சனைகளை தாங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதாகவும், ஆனால் அதில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றும் கே பாலகிருஷ்ணன் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான ஸ்பேஸ் கடந்த முறை திமுக கொடுத்ததா? ஏன்னா இப்ப வர விமர்சனங்கள்லாம் ஏன் கூட்டணி விட்டு போனாங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க, சொந்த சின்னத்துல நிக்க சொன்னாங்கன்ற மாதிரி நிறைய ஆதங்கங்கள் விமர்சனங்கள்லாம் இருந்தது. திமுக கூட்டணியில் அப்படி ஒரு நெருக்கடி இருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அவங்க அப்படி நெருக்கடியும் கொடுக்கல, நாங்கள் நெருக்கடிக்கும் அப்படி நெருக்கடி கொடுத்தாலும் நாங்கள் சின்னமோ அதிலெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒரு நெருக்கடி இல்லை. என்னன்னா நாங்கள் சில விஷயங்களை சுட்டி காட்டினதா அவங்க இன்னும் கொஞ்சம் கவனத்தை கணக்கில் எடுத்துக்கல. உதாரணமாக சொத்து வரி உயர்த்தினாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை கட்டணம் மாசம் ஒரு முறை கட்டணத்தை இது பண்ணுங்கிறது, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கோம். ஓகே, பட் அதுலலாம் அவங்க போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தலை. அதாவது இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அப்படி மேம்போக்கா போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது வந்திருக்கு, எதிர்ப்பு. ஆமா ஆமா. திமுக ஆட்சி அமைந்திருந்தால் தாங்கள் திமுகவோடே இருந்திருப்போம் என்றும் சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சி அமைந்திருந்தால் தாங்கள் திமுகவுடனே இருந்திருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். திமுகவோடு கூட்டணி அல்ல, தொகுதி உடன்பாடுதான் என்றும் அவர் பேசியிருக்கிறார். திமுக நிச்சயமா தேர்தலுக்கு முன்னாடி திமுக வெற்றி பெற்றிருந்தா திமுக ஆட்சி அமைதியில் நாங்கள் கூட தான் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட இல்லாத சூழ்நிலையில் ஆனா அதுக்காக திமுக அதையும் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ நாங்க என்னமோ எல்லை தாண்டி போயிட்ட மாதிரியும், அனிதமா தர்ம அரசியல் கோட்பாடுகளை மீறி போயிட்ட மாதிரியும் அப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னும் சொல்ல போனா எங்க அர்த்தத்துல கூட்டணின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்பது வேறு. தமிழ்நாட்டில் கூட்டணி பொதுவா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாங்க சரி எல்லாரும் சொல்ற போது நாங்க போய் கூட்டணி இல்லைன்னு சொன்னா அது யாரும் ஏத்துக்க மாட்டோம். எங்க அர்த்தத்துல அது ஒரு தொகுதி உடன்பாடு தான். அப்படிதான் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்.
ஒரு குறிப்பிட்ட சூழல்ல நம்ம ஒண்ணா சேர்றோம், ஒரு ஒரு நோக்கத்துக்காக சேர்றோம். ஓகே. அந்த தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு தான் இருக்கணும். அது ஒரு கூட்டணின்னு கூட்டணினா இப்போ மேற்கு வங்காளத்தில் அந்த இடதுசாரி கூட்டணி இருக்கு, கேரளாவில் இடதுசாரி கூட்டணி இருக்கு. அந்த மாதிரி கூட்டணி ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் உருவானாதான் அது கூட்டணி நம்ம சொல்றதுக்கான அர்த்தம் இருக்கு. அப்படிப்பட்ட அணி தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் எப்பயுமே இருந்ததில்லை. எல்லா தொகுதி இப்ப எந்த தேர்தலையும் அப்படி இருந்ததில்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சிபிஎம் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணனின் முழு நேர்காணலை இன்று இரவு 9:30 மணிக்கு பார்க்கலாம். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.